தேனு என்னம்மா பண்ற? ரொம்ப நேரமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, பசிக்குது போல, அதான். இது தப்பாச்சேம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. என்ன தப்பு? தப்பா தப்பு. தேனு ஏய், என்ன காரியண்டி பண்ற? குழந்தைக்கு பசிச்சது, பால் கொடுத்தேன். இதுல என்ன தப்பு? என் குழந்தைக்கு பால் கொடுக்க நீ யாரடி? அது தேனு நீ பேசாம இரு. குழந்தை பசியில அழுதுச்சு, அவ பால் கொடுத்தா, தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னம்மா நீங்களும் புரியாம பேசுறீங்க? என் குழந்தைக்கு பால் கொடுக்க இவ யாரு? நான் என்ன செத்தா போயிட்டேன்? என்ன செல்லம், பசி அடங்கிடுச்சா? பசிச்சா சொல்லு, அம்மா பால். பாத்தியா என்ன பேசுற பாத்தியா? தப்புதாம்மா, நீங்க சத்தம் போடாதீங்க. குழந்தைய வாங்கிக்கங்க. போங்க, குழந்தைய வாங்கிக்கங்க. என்ன என் குழந்தை குடுறீ? ஏன் குழந்தை அவங்க கொடுக்க சொல்றீங்க? என் குழந்தை குடுறீ? குழந்தைக்கு இப்பதாங்க பால் கொடுத்தேன். மாத்தி மாத்தி தூக்கு. தேனு நீ குழந்தைய குடிச்சிட்டு வா, நம்ம போலாம். மாத்தி எடுக்கும் அந்த குழந்தை. என் குழந்தை குடு. உன் குழந்தையா? யார் சொன்னாங்க? இது என் குழந்தை. தேனு என்னம்மா சொல்ற? பாருங்க அத்தை, என் குழந்தைய பார்த்து அவளோட குழந்தைங்கறா. மா பாருங்கம்மா, என் குழந்தைய போய் அவ குழந்தைன்னு சொல்றா. குழந்தைய வாங்கி கொடுங்கம்மா. இல்லங்க, நீங்க வாங்கிக்கங்க. நான் தர மாட்டேன். என் குழந்தை தர மாட்டேன். மரியாதை குழந்தைய குடுறீ. குழந்தைய நான் தர மாட்டேன். குடுமா, குழந்தைய குடு. என் குழந்தைய குடுறீ. நான் தர மாட்டேன். குழந்தைய குடுறீ. இது என் குழந்தை. ஐயோ, தேனு சொல்ல கேளு, நீ குழந்தைய குடு. குழந்தைய குடு. குடு. குடுடா. வாங்கி கொடுங்கம்மா. நான் தர மாட்டேன். தரங்கம்மா. ஐயோ, குழந்தைய கொடுங்கம்மா. நீ வா. அம்மா பாருங்க. சொன்னா கேளு தேனு. வா. நீ வா. வா இங்க. வா தேனு. வா. எங்க போற? எங்க போற? ஏய், ஓடி வா. போ. ஓடி. ஐயோ அத்தை, கதவு போடாதீங்க. என் குழந்தை. தேனு பேசாம இரு. போ உள்ள. போ. ஓன்னு சொல்றேன்ல. தேனு தேனு என்ன மன்னிச்சிருமா. என்ன இதெல்லாம்? என்னன்னு தெரியல அத்தை. கொஞ்ச நேரம் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல அத்தை. அந்த அம்மா கேட்டது, நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அதை ஏத்துக்க மட்டும் எனக்கு மனசே வர மாட்டேங்குது. அழாத. அது என் குழந்தை, யார்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் அப்படி நடந்துக்கிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. என்ன பொண்ணுமா? ஏண்டா ஏமா என்கிட்ட சுலபமா மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்ட. குழந்தைய பெத்தவ அவ எப்படி பயந்துருப்பா. நான் வேணா போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். இப்ப வேணாம், அப்புறமா போலாம். அமைதியா இரு. அப்புறமா நான் அவகிட்ட பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இல்லடா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அழக்கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இல்லம்மா, இல்ல. நீ உட்காரு, நீ உட்காரு. நான் ஒரு காஃபி போட்டு கொண்டு வரேன். உட்காரு, உட்காரு. இதோ வந்துடுறேன். எங்கடா இருக்காங்க? எல்லாம் அங்க இருக்கானுங்க. சரி வா போலாம்.
என்னடா பிளான் பண்ணியிருக்கீங்க? சொல்றோம் வா. ஹாய்டா. என்னடா ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க? எல்லாம் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருக்கோம் மச்சான். ஓ சரி வாங்கடா போலாம். ஏய் என்னடா இதுல கால் வைக்காதடா. ஏன்டா வச்சா என்னடா ஆக போகுது? ஏய் 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 என்னடா கால் உள்ள போகுது? மச்சான் ஒரு நிமிஷம் வேடிக்கை பாரு. மச்சான் காட்டுல விலங்குகளை பிடிக்க பள்ளம் தோண்டி வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி தோண்டி வச்சிருக்கோம். மச்சான் உள்ள முள்ளு செடி இருக்குல்ல, ஆ அது வெறும் முள்ளு மட்டும் இல்ல, அதுல விஷத்தையும் தடவி வச்சிருக்கோம். இதுல விழுந்தா அடுத்த செகண்டே ஸ்பாட் அவுட். எப்படி சூப்பர்ரா. மச்சான் உன் அண்ணனை இந்த பள்ளத்துல விளை வைக்க வேண்டியது உன் வேலை. அவனை எப்படி இங்க கூட்டிட்டு வர்றது? அவனை எப்படி இங்க கூட்டிட்டு வர்றதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்கம்மா, உட்காருங்க. நான் உட்கார வரலம்மா. ஏதாவது சொல்லணும்னு வந்தீங்களா? உங்க மருமக என்ன நினைச்சிட்டு இருக்கா? பக்கத்து வீட்டுக்காரமா கிட்ட போய் பிரச்சனை பண்ணிருக்கா. இல்லைங்க, அது வந்து தேனு நீ இரு. அம்மா பிரச்சனை எல்லாம் பண்ணலம்மா. அந்த குழந்தை பசியில அழுதுகிட்டு இருந்துச்சு, இவ போய் பால் கொடுத்தா அவ்வளவுதாம்மா. என்னம்மா பால் கொடுத்தான்னு சாதாரணமா சொல்றீங்க? அந்த மாதிரி செஞ்சா யாராவது பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? தாய்க்கு சரியா பால் சுரக்கலனாலோ, ஒருவேளை தாய் செத்து போயிருந்தாலோ அடுத்தவங்க கிட்ட குழந்தைய கொடுத்து பால் கொடுக்க சொல்லுவாங்க. அந்த அம்மா குத்துக்கலாட்டம் உசுரோட இருக்கும்போது இவ எப்படி கொடுக்கலாம்? தப்புதாம்மா, ஏதோ ஆர்வத்துல பண்ணிட்டா. அதை பெருசு பண்ணாதீங்கம்மா. இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். அத பெருசா எடுத்துக்கலனாலும் பரவாயில்லம்மா. ஆனா அந்த குழந்தையே என்னோடதுன்னு சொல்லி உங்க மருமக ரகலை பண்ணிருக்கா. அந்த பொண்ணு எவ்வளவு பயந்து போயிருக்கா தெரியுமா? உங்க மருமகளால தன்னோட குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறா. அதோட விட்டு இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பொண்ணு அக்கம் பக்கத்துல எல்லாம் சொல்லி எல்லாரும் மொத்தமா சேர்ந்து என் வீட்டுக்கு வந்து பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்க. நாளைக்கு எங்க குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம்னு கேக்குறாங்க. ஐயோ, என்னம்மா நீங்க அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காதுமா. இப்ப உங்க ஒருத்தரால அத்தனை பேரும் காலி பண்ணிட்டு போகட்டுமான்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? தேனு நீ பேசாம இரு. இல்ல அத்தை, நீ பேசாத. அவங்களுக்கு நம்மள பத்தி தெரியாதா? நீ வருத்தப்படாத, நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்கம்மா, எங்களை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். முக்கியமா என் மருமகளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுனால தான்மா 10 பைசா கூட வாங்காம வீட்டுக்குள்ள வர சம்மதிச்சேன். குடி வந்த அடுத்த நாள் தான் ராஜதுரை அட்வான்ஸே கொடுத்தான். நான் ஏதாவது சொன்னேனா? சொல்ல போனா உங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டுதான் மத்தவங்க கிட்ட வாங்குற அட்வான்ஸை விட உங்ககிட்ட கம்மியா வாங்கியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு செஞ்சேன்? பாவம் பார்த்து பரிதாபப்பட்டு தானே. அப்ப நீங்க எப்படி நடந்துக்கணும்? அதை விட்டுட்டு இப்படி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுற மாதிரி நடந்துக்கிட்டா எப்படிமா? இதெல்லாம் சரி வராது. உங்களுக்கு 1 வாரம் டைம் தரேன். வேற வீடு பாத்துக்கிட்டு கிளம்புங்க. ஐயோ அத்தை, என்னத்த? அவங்க கோவத்துல சொல்றாங்க, சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. இரு வசந்தாமா, அதான் நான் தான் சொல்றேன்ல, இனிமே தப்பே நடக்காதுன்னு. அப்புறமும்
நீங்க வீடு காலி பண்ண சொன்னா எப்படிம்மா? ஏமா உங்களை காலி பண்ண சொல்லாம உங்க ஒருத்தருக்காக மத்தவங்க எல்லாரையும் காலி பண்ண சொல்ல முடியுமா? என்ன பேசுறீங்க நீங்க? ஐயோ, நான் அப்படி சொல்லலைங்க. ஏதோ தெரியாம ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையான்னு கேக்குறேன். நான் வேணும்னா அவங்க கிட்ட போய் சமாதானமா பேசி. எதுக்குமா தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசுறதே பேசிட்டு இருக்கீங்க. நான் என்னம்மா தப்பாவா பேசினேன்? அவங்க கிட்ட போய் நான் வேணாமா, நீங்க அவங்க கிட்ட போய் பேச, அவங்க ஏதாவது பேச, அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் மல்லு கட்டிட்டு நிப்பீங்க, நான் கைய கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்கணுமா? சொன்னா புரிஞ்சுக்கங்கம்மா. அவங்க எல்லாம் வந்து 8 வருஷம் 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிற இடமே தெரியாம இருக்காங்க. நீங்க வந்ததும் வராததுமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை காலி பண்ண சொல்லாம அவங்களே காலி பண்ண சொல்ல முடியும்? இத பாருங்கம்மா, நான் என்ன உங்களை நாளைக்கே போங்க நான் சொல்றேன். 1 வாரம் 10 நாள் டைம் எடுத்துக்கங்க. இத பத்தி யாருக்கிட்டையும் பேசிட்டு இருக்காதீங்க. வேற வீட பார்த்து போற வழியே பாருங்க. என்னாலதானே அத்தை இதெல்லாம், என்னாலதான் எல்லாம், என்னாலதான் எல்லாம். தேனே, ஏம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இல்ல அத்தை, உட்கார்றதுக்கு ஒரு தின்ன கூட கிடைக்காம தெருவில் நின்னப்ப கடவுளை பார்த்து அனுப்பின மாதிரி அந்த ராஜதுரை வந்து நமக்கு கை கொடுத்தாரு. ஏதோ நமக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கிடைச்சது. இப்போ நான் பண்ண வேலையால இப்போ அதுவும் போச்சு. எல்லாம் என்னால, எல்லாம் என்னால. நீ என்னம்மா வேணும் நான் பண்ண? உன்னோட நிலைமையை புரிஞ்சுக்காம அவங்க அப்படி பேசிட்டாங்க. மனுஷங்க ஒவ்வொருத்தருமே தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற பயத்திலேயே அவங்க இருக்காங்க. மத்தவங்க பிரச்சனையை பத்தி யோசிக்கவோ அவங்களுக்கு உதவி செய்யவோ யாரும் தயாரா இல்லை. நீ எப்படி போனா என்ன, எனக்கு எதுவும் ஆவாம இருந்தா சரின்னு அவங்க இருக்காங்க. என்ன பண்றது, அது அவங்க தலையெழுத்து. அத்தை, இப்ப நாம என்ன அத்தை பண்றது? என்ன பண்றது, திரும்பவும் அந்த ராஜதுரை கிட்ட தான் கேட்கணும். ஐயோ, நீ இரு, நான் அந்த தம்பிக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரட்டுமா? நீ இங்கே இரு. ஒண்ணும் இல்லம்மா. என்னத்த? அத்த, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் பத்திரமா இருக்கத்த. நீங்க போயிட்டு வாங்க. ஆனந்த், அப்பவே கொடுத்த காஃபி இன்னும் அப்படியே வச்சிட்டு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? ஏதோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்க. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது, அவ கண்டிப்பா கிடைச்சிருவா. நீ எதுக்கு பயப்படுற? நான் காஃபி சுட வச்சு எடுத்துட்டு வரேன், சரியா? ஆனந்த், ஆனந்த், என் கூட கொஞ்சம் வெளியில வா. நான் இங்க வரலடா. டேய், உத்தரவாசியமா தான்டா சொல்றேன். டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, அவங்க காண போன விஷயமா என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். இப்போ அதில் ஒருத்தனுக்கு தகவல் கிடைச்சிருக்கான். என்னடா சொன்னா? ஒரு இடத்துல ஒரு பொண்ணு அடைச்சி வச்சிருக்காங்களாம். அது உத்தராவன் பார்க்கறது தான் கூப்பிடுறான். டேய், வாடா, வா. சரி, வா போலாம்.
அடிக்கடி மாப்பிள்ளை வெளியே போறாரு. ஃபோன் பண்றது யாரா இருக்கும்? நாமளே பேசுவோம். ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஹலோ, யார் பேசுறீங்க? என்னங்க, நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க, பேசுங்க. ஹலோ ஹலோ, யாருன்னு கேக்குறேன்ல, சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. யாரும்மா போன்ல? யாருன்னு தெரியலங்க. மாப்பிள்ளையோட போன் அடிச்சுதேன்னு எடுத்தேன். என் குரலை கேட்டதும் பேசவே இல்லைங்க. அவங்களே கட் பண்ணிட்டாங்க. சரி, நீ போ. அடுத்த தடவை போன் வந்தா நான் பேசிக்கிறேன். ம். ஹலோ தம்பி ராஜதுரை, நீ உடனே இங்க வரணும்பா. வீட்டுல ஒரே பிரச்சனைப்பா. வீட்டுக்காரம்மா வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. தேனு வேற ஒரே குழப்பத்துல இருக்கா. வா, நீ இங்க கொஞ்சம் வந்தா நல்லா இருக்கும். வரியா? சரி, நான் வரேன். சரி சரிப்பா. யாருங்க போன்ல? ராங் நம்பர். ராங் நம்பர்னு போய் சொல்றாரோ? யாரா இருக்கும்? ஏய், எங்கடா போயிட்டே இருக்கோம்? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போ. ரோட்ல அப்படியே போய் அங்கே லெஃப்ட் போ. டேய் வெயிடா, வெட்டு மச்சி. இப்ப பாரு போடுற. நிறுத்துறா. நிறுத்து நிறுத்து நிறுத்து. இதுனா இங்கே சொன்னா இந்த மண் ரோட்லேயே போ. இங்கேயா? இந்த குப்பையை தாண்டி போ. என்னடா ரோடே இல்லை, இங்கே போக சொல்ற? இந்த அங்கே போய் நிப்பாட்டு.
இவ்வளவு தூரம்டா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கே நிறுத்திக்கோ. டேய் இங்கயா? ஆமாண்ணே, இதுக்கு மேல நீ மேல தான் போகணும். டேய், நீ என்னடா சொல்ற? இல்லைண்ணே, இதுக்கு மேல வண்டி போகாது, முள்ளுக்காடு, அதுவும் இல்லாம மேடு வேற. அதான் நடந்தே போலான்னு. அண்ணே வானே போலாம். சரி போலாம். ம்